ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 5 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அன்னை சாரதை உணர்ந்து உரைக்கின்ற இறை ஒளியினை அறிவு அணுக்கள் அவ்விதமே ஏற்றால் என்ன நிகழும் என்றும் எவ்விதம் ஏற்பது என்றுமே உணரக் கடவது. 12 முக்கிய கருத்துக்களும் அதி உன்னத ஞானத்தினை போதித்திடும். 1. இறை ஒளி என்பது உன்னதமான எரிபொருளாகும். அவ்வொளி ஆற்றலை அவ்விதமே அறிவு அணுக்கள் ஏற்றுவிட்டால் இயக்கம் பூரணமாய் மலரும். இறை ஒளியினை அவ்விதமே உள் மூளை முழுவதும் பரவச் செய்து உடலிலும் பரவச் செய்கின்ற அற்புதமான 5 வழிமுறைகளை அன்னை சாரதை கண்டுணர்ந்து எடுத்துரைத்துள்ளார். 2. முதல் வழிமுறை என்பது பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் முன் விடியல் பொழுதுகளில் விழித்திருந்து தியானிக்கும் நிலையாகும். அறிவு அணுக்கள் முன் விடியல் நாழிகைகளில் விழித்திருந்தால் ஆற்றல்கள் அற்று நிலைக்கும். அத்தருணத்தில் நிர்மல அணுக்களிடம் நிறைக்கப்படும் இறை ஒளி எனும் அற்புத சக்தியினை கண்ணுற்று ஈர்த்து விடவே முனைந்து செயல்புரியும். 3. அறிவு அணுக்களால் ஞான அணுக்களை நெருங்கிட இயலாது எனும் காரணத்தினால் அவை முன்னரே உருகி கரைந்து சூட்சம நாடிகளாய் மலர்ந்துள்ள அறிவு அணுக்களின் துணையினை நாடிடும். மனிதர்கள் முன் விடியலில் விழித்து அமர்ந்து இறைவனை துதிப்பதன் மூலம் கரைந்து நிற்கும் அறிவு அணுக்கள் இறை ஒளியினை ஈர்த்து இயக்கத்தினில் உள்ள அறிவு அணுக்களுக்கு அருளிடும். 4. பேராசையே அழிவிற்கு காரணம் என்பதனை உணராத அறிவு அணுக்கள் இறை ஒளி எனும் அதீத செல்வத்தினை பெற்றுவிட விருப்பம் கொள்வதன் மூலமே இறை ஒளியினை நேரிடையாக பெற்று அதன் தீவிர அமில தன்மையினால் உருகி கரைந்து சூட்சம நாடிகளாக உருமாறுகின்றன. அதனுள் சிறைப்பட்ட ஆத்ம கரு எனும் அணுவும் விடுபடுகின்றது. 5. இறை ஒளியினை அறிவு அணுக்கள் பெற்றால் சிறந்த இயக்கம் நடைபெறும் என்றே அறிவுறுத்தப்படுகின்றது. எனினும் இறை ஒளியினை தீண்டியவுடன் அறிவு அணுக்கள் உருகி கரைந்து விடுகின்றன. எனில் சிறந்த இயக்கம் எவ்விதம் நடைபெறும்? உருகி கரையும் அறிவு அணுக்களே இறை சக்தியினை பெற்று பேரறிவு கொண்ட சூட்சம ஆற்றலாக மலர்ந்து இயக்கத்தினை தெளிவாய் வெளிப்படுத்துகின்றன என்பதனை ஆராய்ந்து உணர்ந்திட சாரதை அன்னையினால் மாத்திரமே இயலும். 6. முன் விடியலில் விழித்திருப்பது, பிரார்த்தனை புரிவது போன்ற செயல்களின் மூலம் இறை ஒளியினை அறிவு அணுக்கள் அவ்விதமே ஏற்பது போன்று நன்றி எனும் உணர்வு அலையின் மூலமும் ஏற்றிடலாம்.
படைத்த இறைவனுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி உரைப்பது இறை ஒளியினை ஈர்த்து உள் மூளை முழுவதும் பரவச் செய்திடும். 7. ஒரு ஆத்ம கருவினை ஆதாரமாக கொண்ட 5 நிர்மல அணுக்களும் இறை ஒளியினால் நிறைக்கப்பட்டால் அவை முழுமையாக இதழ்களை விரித்த ஓர் தாமரை போன்று மலர்ந்து காணப்படும். 8. ஊதா நிறத்தினில் சேமிப்புறும் இறை ஒளியானது குருதியில் ஒன்று கலந்தால் இளம் சிவப்பு எனப்படும் ரோஜா வர்ணத்தினை ஏற்றிடும். 9. இளம் சிவப்பு வர்ண ஆற்றலானது தூய அன்பின் வெளிப்பாடாகும். அவ்வாற்றலை ஏற்கின்ற மானுடர்கள் முதன்மையாய் தன்னை சூழ்கின்ற ஆன்மாக்களுக்கு இறை சக்தியினை பகிரத் துவங்கிடுவர். 10. முன்விடியலில் ஐம்புலன்களை அடக்கி ஆழமாய் இறைவனை பிரார்த்தனை புரிகின்ற தருணத்தில் கிட்டுகின்ற அபரிமிதமான இறை ஒளியினை ரோஜா நிற ஒளி சக்தியாக உணர்ந்து அன்பு எனும் ரூபத்தினில் அனைவருக்கும் பகிர்வதே உயரிய நிலையாகும். 11. இறுதியாக இறை ஒளியினை உணர்ந்து ஏற்பவர்கள் யாவரும் அவற்றை இறைவனுக்கே சமர்ப்பணம் புரிவது என்பது மிகவும் உயர்வான செயலாகும். இறை ஒளியினை அன்பாக ஏற்று அதனை தனது ஆன்மாவிற்கும் உயிருக்கும் அளிப்பது மற்றும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் அளிப்பது போன்றவை மிக உயரிய செயல்களாகும். 12. 5வது அத்தியாயம் உணர்த்துகின்ற 5 வழிமுறைகளையும் பின்பற்றினால் ஒரு மனிதன் இறை ஒளியினை இறை அன்பாகவே ஏற்று அதி உன்னதமான வாழ்வினையும் ஏற்று ஓர் ஞானியாய் மலர்ந்து வாழ்ந்திருக்கலாம். ஆத்ம முக்தியும் பெற்றிடலாம். ஆழமாய் உணரக் கடவது. வாழ்த்துகின்றேன்.